எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், சூர்யாங்கிற பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காரு? கொஞ்சம் wait சூர்யா பண்ணுங்க. எந்த வார்டுல இருந்தா உனக்கு என்னடி? சுப்பு, இங்க எதுக்குடி வந்த? வேனை மோத விட்டு சாகடிக்க பார்த்த மனுஷன் எப்படி உயிரோட சென்னைக்கு வந்து சேர்ந்தாருன்னு பாக்குறதுக்காக வந்தியா? ச்சே, என்ன பேசுற நீ? சூர்யாவை போய் நான் சூர்யாவை போய் நீ சாகடிக்க பாப்பியா? அதானே சொல்ல வர? சுப்பு, அது என்னது? உசுரோட கலந்த உறவு உங்களுது இல்ல? தெய்வீக காதல் அப்படிதானே? சுப்பு ப்ளீஸ். ஏய் சீ, வாய மூடு. என்ன மூஞ்சி வச்சுட்டு இப்ப இங்க வந்திருக்க? அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளாட்டம் பேசிட்டு போன. இனிமே சென்னை பக்கம் வரமாட்டேன், சூர்யாவை பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு கதை கட்டிட்டு போன. பத்தா குறைக்க எனக்கு என்னமோ அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போன. இப்ப இங்க வந்து நின்னுட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? என்ன ஒரு கன்னிங்னஸ் இருந்தா பெங்களூருக்கு போய் திருட்டுத்தனமா சூர்யாவை வர வச்சிருப்ப. நானா? ஏய் நடிக்காதடி. நீ சொல்லாம அவர் எப்படி பெங்களூருக்கு வருவாரு? நீ அட்ரஸ் கொடுக்காம எப்படி உன்னை பார்க்க வருவாரு? சத்தியமா நான் சொல்லவே இல்ல சுப்பு. எனக்கு அந்த அவசியமும் இல்ல. ஓஹோ, அவசியம் இல்லையா? இல்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லு, இதுக்கு என்ன அர்த்தம் கேக்குறேன்ல? சூர்யா அவசியம் இல்ல, அவர் கட்டின தாலி உனக்கு அவசியம் இல்ல? இந்த தாலி அவசியம்னா சூர்யாவும் அவசியம் தானே? பதில் சொல்லு. சுப்பு, இது பாருமா, உன்னை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ஆனா நீ பேசுறத வச்சு நீதான் சுப்புங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. வார்த்தைங்கிறது பொண்ணை விட பெருசுமா. அள்ளி வீசிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாதுமா. இங்க பாருங்க, நீங்க யாருங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ கேட்கறது நியாயம்தாம்மா. எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லதான். ஏன், எனக்கும் இந்த காயத்ரிக்கு கூட சம்பந்தம் இல்லதான். ஆனா தர்மம்னு ஒண்ணு இருக்குமா. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். அத நீ புரிஞ்சுக்கோ. நிறுத்துறீங்களா? வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், மரியாதையா தள்ளி போயிடுங்க. சுப்பு, சுப்பு ப்ளீஸ் சுப்பு. ஏய், என்ன ஆளு கூட்டிட்டு வந்திருக்கியா? மரியாதையா ரெண்டு பேரும் போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ண பாத்தீங்க? சுப்பு, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க சுப்பு. நான் இங்க பிரச்சனை பண்ண வரலடி. சூர்யா எப்படி இருக்காருன்னு ஒரே ஒரு தடவை அப்படியே பார்த்துட்டு. வாய் மூடு. நீ யார் சூர்யாவை பார்க்கிறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஓஹோ, தாலி கட்டிட்டா உரிமை நினைச்சுக்கிட்டு உரிமை கொண்டாட வந்திருக்கியா? அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சூர்யா உன்னை பார்க்கவே விட மாட்டேன். இப்ப நீ சொன்னியம்மா தாலி, அது உன் கழுத்துல ஏறாதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கழுத்துல ஏறி அழகு பார்த்தது. அந்த உரிமையில தான் அவ பேசுறா. வாயா, வக்கனையா பேச வந்துட்டியா?
ஏய், இங்க வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நாடகம் ஆடினா சூர்யாவை பார்க்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. மீறி இங்கதான் நிப்பேன், கலாட்டா பண்ணுவேன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். சுப்பு ப்ளீஸ் சுப்பு, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சுப்பு. ஒரே ஒரு தடவை நான் சூர்யாவை பார்த்துட்டு முடியாது. உன்னை நிக்க வச்சு பேசுனதே தப்பு. முதல்ல என் கூட வா. சுப்பு சுப்பு ப்ளீஸ் சுப்பு, சூர்யாவை பார்க்க வா. நான் சொல்றது கேளு. Please, என்னோட புருஷன், ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் சுப்பு. முடியவே முடியாது. சூர்யாவை பார்க்க முடியாது. சுப்பு ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? மரியாதை ரெண்டு பேரும் இங்க பேசாம போயிடுங்க. போம்மா. போங்க. இப்படி புடிச்சு கீழே தள்ளி விடுறிய. ப்ளீஸ் சுப்பு. அம்மாடி காயத்ரி, அம்மாடி வலிக்குதம்மா? எங்க அடிபட்டுச்சம்மா? சுப்பு என்னம்மா அது பொண்ணு இந்த மாதிரி பண்றா? சரி வா, எந்திரிம்மா. அழாதம்மா. சூர்யாவை நான் பார்க்கணும். வேணாம்மா, ஐயோ, அழக்கூடாதும்மா. நான் ஒரே ஒரு தடவை இது சூர்யாவை ஒண்ணே பார்த்துட்டு இல்லம்மா. போயிடுறேன். சூர்யாவை பார்க்க வேண்டாம்மா. இந்த பிசாசு சாவகாசமே வேண்டாம்மா. நம்ம இங்க வந்ததே தப்புமா. வாம்மா நம்ம போலாம். சூர்யாவை வேண்டாம்மா, ஒரே ஒரு சொன்னா தடவை கேளுமா. சூர்யாவை பார்த்துட்டு போயிடலாம். நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, சொன்னா கேளுமா. வேண்டாம்மா. பாத்தேல்ல அங்க என்ன பண்ணான்னு பாத்தேல்ல. இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு அவமானம் வேணுமா? இல்ல. வேண்டாம்மா, போயிடலாம்மா. சூர்யாவை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா வேண்டாம்மா. அம்மா சுப்பு கிட்ட சொன்னா கேளுமா. உனக்கு சூர்யாவை பார்க்கணும். கூட்டிட்டு வந்து காட்டுறேம்மா. ஆனா இப்ப வேண்டாம். சூர்யா வாம்மா. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்குமா. சூர்யா முதன்னு தாலி கட்டினது உனக்கு. இஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்தது உன்னோட. ஆனா சுப்புவை சூர்யா மனைவியா ஏத்துக்கலங்கிற பட்சத்துல இவ பேசுறதுல எந்த அர்த்தம் இல்லையம்மா. தெரியுது, ஆனா ரொம்ப சங்கடமா இருக்குங்க ஐயா. எனக்கு யார் மேல தப்புன்னு சரியா தெரியல. யோசிச்சு பார்த்தா எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படி சொல்லாதம்மா. நல்லவங்களா நடந்துக்கிறது சமீபத்துல ஒரு ஆடம்பரமா போயிரும். தகுதி இல்லாத ஆளுகிட்ட நல்ல குணத்தை காட்டுறதுல எந்த பிரயோஜனம் இல்லம்மா. ஆனா என்னால வேற மாதிரி நடந்துக்க முடியலையே. சரி அழாதம்மா, வாமா போலாம். வா. ஹலோ காயத்ரி, எப்படி இருக்கீங்க? ஏன் என்ன ஞாபகம் இல்லையா? இல்ல சாரி, எனக்கு ஞாபகம் இல்ல. சரியா போச்சு. உங்க ஃப்ரெண்டுக்கு வயித்துல குத்து பட்டு இங்க தானே அட்மிட் பண்ணீங்க. ஹலோ, கௌதமோட ஃப்ரெண்ட் டாக்டர் சதீஷ் ஐயாம். சாரி டாக்டர். ஓகே, அதை விடுங்க. ஆமா, இங்க எதுக்கு வந்தீங்க? அது வந்து ஓகே, இங்க எதுவும் பேச வேண்டாம். என் ரூமுக்கு போயிடலாம் வாங்க. வாமா போலாம். ஸோ நீங்க சூர்யாவை பார்க்க வந்திருக்கீங்க, ரைட்? காயத்ரி, யூ நோ ஒன் திங். வாழ்க்கையில் நம்ம யாருக்காவது நம்மளை அறியாமையே நன்றி கடன் பட்டிருப்போம். காலம் பூரா முயற்சி பண்ணாலும் அதை நம்மளால தீர்க்க முடியாது. கௌதம் ஆக்சிடென்ட்ல செத்தது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அது என்ன எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர், காயத்ரி, ப்ராபப்ளி யூ மே நாட் நோ. ஆக்சுவலா அன்னைக்கு நைட் ஒரு அர்ஜென்ட் ஆப்ரேஷனுக்காக கௌதம் இங்க வந்திருந்தாரு. ஆப்ரேஷன் நடந்ததே என்னோட சிஸ்டருக்கு தான். அப்படியா?
எஸ் காயத்ரி, நான் தான் என் சீஃப் கிட்ட பர்சனலா ரெக்வஸ்ட் பண்ணி கௌதம் இங்க வரவழைச்சேன். என் தங்கச்சியை காப்பாத்தி தெரிஞ்சவருக்கு அவரை காப்பாத்திக்க முடியல பாத்தீங்களா? இட்ஸ் கால் ஃபெய்த். அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் தினம் அவனை நினைக்காம இருந்ததே இல்லை. அஃப்கோர்ஸ் எங்க வீட்டில் எல்லோருக்கும் அவன் குலதெய்வம் மாதிரி ஆயிட்டான். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு டாக்டர். கௌதம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். கௌதம் பத்தி இப்ப நான் உங்ககிட்ட பேசுனது தப்பு தான். பட் என்னால பேசாம இருக்க முடியல. சாரி. ஓகே, லீவ் இட் தட். உங்களை பத்தி சொல்லுங்களேன். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காயத்ரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னென்னமோ நடந்துருச்சு டாக்டர். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நான் சொல்றேன். ஒரு வகையில இப்போ உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. அதனால நான் சொல்றேன். ப்ளீஸ் கம் ஆன், டெல் மீ. கௌதம் செத்து போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு டாக்டர். அவரை தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு அவரோட தம்பி சூர்யாவை தெரியும். My God, I am very sorry, Gayatri. யார் என்ன டாக்டர் பண்ண முடியும்? என் தலை எழுத்து இப்படியெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இப்ப நான் மெட்ராஸ் வந்திருக்கிற விஷயம் என் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது. இங்க ஹாஸ்பிட்டல்ல சுப்பு ஒருத்தி தான் என்ன பார்த்திருக்கா. எங்க நான் சூர்யாவை பாத்துற போறேனோன்னு கதி கலங்கி போயிருக்கா. பட் நீங்க வந்தது அதுக்காக தானே? ஆமா டாக்டர். இவர்தான் என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. டாக்டர் ஐயா, இந்த பொண்ணு ஒரு பாவம் அறியாதவ. தப்பே செய்யாத இந்த பொண்ணு தண்டனை அனுபவிக்க கூடாதுங்க. புருஷன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறப்போ அவனை போய் பார்க்க கூட வழி இல்லைன்னா எப்படிங்க? இங்க யாருமே பார்க்கறதுக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. யார் பார்க்க முடியாதுன்னு சொன்னது? சுப்பு என்ன பார்க்க விட மாட்டேங்கிறா டாக்டர். அவ ஒரு மிருகம் மாதிரி வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கா. ஆனா சூர்யாவை நான் பார்க்கலன்னா என் நிம்மதி போயிடும் டாக்டர். அவருக்கு என்ன ஆச்சு, எப்படி இருக்காருன்னு அது தெரிஞ்சுக்கலனா நான் இங்க வந்ததே வீணா போயிடும் டாக்டர். I see.
அஃப்கோர்ஸ் இப்போ சூர்யாவை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான். அப்போ தயவு செஞ்சு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். ஒரே ஒரு தடவை அவரை நான் பார்க்கணும் டாக்டர். பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ப்ராமிஸ் டாக்டர். இது சின்ன விஷயம் தாங்க. இதுக்கு போய் எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? few minutes I will be back. நேத்து நைட் ஒரு படத்துக்கு போனா சொல்லுங்க சார். ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு ஐசோக்கு போங்க. கண்டிப்பா சார். சீக்கிரம் ஓகே போங்க. சார். Okay, I call you later on. என்னப்பா அது பாங் டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு? யாரும் பதட்டப்பட வேண்டாம். சின்ன ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. half an hourல திரும்பி வந்துருவோம். போப்பா. சூர்யா ஒரு நிமிஷம். நீங்க யாரும் வர வேண்டாம். ஸ்கேன் முடிஞ்சதுமே வந்துருவோம். டாக்டர் நிறுத்துங்க. எங்க கொண்டு போறீங்க? சார், எமர்ஜென்சி ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கு. ப்ளீஸ். சரி கொண்டு போங்க. ஐயோ என்னங்க ஸ்கேன்னு சொல்றாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஐயோ கோமதி, தயவு செஞ்சு பதறாத. டாக்டர் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாருல, அவர் வந்த உடனே கேட்டுக்கலாம். நீ உட்காரு, உட்காருமா. அத்தை வாங்க அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எனக்கு பயமா இருக்குமா. ஒண்ணும் ஆகாது அத்தை அவருக்கு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சரிங்க சார், சரிங்க சார். நைட் உங்களை கூப்பிடுறேன். சரிங்களா? ஓகே சார். ஓகே ஓகே. நிறுத்து சார். எங்க கொண்டு போறீங்க? சார் அது ஒரு எமர்ஜென்சி ஸ்கேன் எடுக்கணும். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. போங்க. பிரகாஷ், நீங்க வெளியே போய் நில்லுங்க. Okay, நான் sir. கூப்பிடுறப்ப வந்தா போதும். ஓகே சார்.